வெல்கம் டு டிஃபா தமிழா. 80s அண்ட் 90s பீரியட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்த சிங்கர்ஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற சிங்கர் யாருன்னா எஸ் ஜானகி. இவங்க ஏப்ரல் 23, 1938 ஆந்திர பிரதேசம் குண்டூர்ல தான் பிறந்திருக்காங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி போன்ற லாங்குவேஜ்ல கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ஒரு சில சாங்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களாவே எழுதி அண்ட் இசையமைச்சும் பாடியிருக்காங்க. 17 லாங்குவேஜ்ல சோலோ சாங்ஸ் இவங்க பாடியிருக்காங்க. டாக்குமெண்ட்ரி பிலிம், தொலைக்காட்சி அண்ட் ரேடியோல கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து இவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கானி, அசாமி, சிந்தி, ஆங்கிலம், ஜப்பானியம், அரபு, ஜெர்மனியம், சிங்களம் போன்ற லாங்குவேஜ்களையும் இவங்க சாங்ஸ் பாடியிருக்காங்க. என்னதான் எல்லா லாங்குவேஜ்லயும் இவங்க சாங் பாடியிருந்தாலும் அதிகமா கன்னடத்துல தான் பாடியிருக்காங்க. 1957ஆம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படத்தின் மூலமா துவங்கிய இவங்களோட இசை வாழ்க்கை கிட்டத்தட்ட 6 தலைமுறைகளை பார்த்திருக்குது. அதனாலதான் இவங்களை தென்னிந்தியாவின் இசையரசி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. தென் தமிழ்நாடு அரசிடமிருந்து இவங்க கலைமாமணி அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் அவார்டை வந்து இவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அவார்டு எனக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும், பட் ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்குது, சோ இந்த அவார்டு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பல்துறை பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியன் அண்ட் இசைஞானி இளையராஜா இவங்களோட சேர்ந்து அதிகமான சாங்ஸ் பாடியிருக்காங்க. தென் 1960, 70, 80ல எஸ்பிபி, பி சீனிவாசன், ஜே யேசுதாஸ் ஆகியோரோட சேர்ந்து அதிகமான சாங்ஸ் இவங்க பாடியிருக்காங்க. 2016ல இனி மூவிஸ் அண்ட் ஸ்டேஜ் ஷோல சாங்ஸ் பாட போறதில்ல, அதுல இருந்து நான் ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களே அறிவிச்சிருக்காங்க. திரைப்படத்துறையினர் அன்பிற்கிணங்க 2018ல ஆள் பண்ணாடி அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்திற்காக மீண்டும் ஒரு சாங்ஸ் பாடி கொடுத்திருக்காங்க. மௌன போராட்டம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் அமைச்சிருக்காங்க. தென் இவங்க 4 தடவை வந்து சிறந்த பாடகைக்கான தேசிய விருது வாங்கியிருக்காங்க. 14 முறை கேரள மாநில அரசின் சிறந்த பாடகைக்கான விருதும் வாங்கியிருக்காங்க. தென் 7 தடவை தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகைக்கான அவார்டும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் 10 தடவை ஆந்திர மாநில அரசின் சிறந்த பாடகைக்கான அவார்டும் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க 1959ல ராம் பிரசாத் அப்படிங்கிறவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு சன்னும் இருக்கிறாரு. இவங்களோட சன் முரளி கிருஷ்ணா பாத்தீங்கன்னா ஒரு சில மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. இவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா 1997ல இறந்துட்டாரு. இப்போ பிரசன்ட்ல சினி இண்டஸ்ட்ரியில இவங்களோட ஆக்டிவ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அடுத்து பாடகி பி சுசிலா அவர்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். இவங்க நவம்பர் 13, 1935 ஆந்திர பிரதேசம் விஜயநகரத்துல தான் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு மெல்லிசை அரசி அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. பி சுசிலா பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு லாங்குவேஜ்ல கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமா 25,000க்கும் மேற்பட்ட சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு கான கோகிலா, கான சரஸ்வதி அப்படிங்கிற செல்ல பேரும் உண்டு. இவங்களோட இசை வாழ்க்கையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 1950ஆம் ஆண்டு சென்னை வானொலியில பாப்பா மலர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில இவங்க பாட தொடங்கியிருக்காங்க. இவங்களோட இசை திறமையை பார்த்த இயக்குனர் KS பிரகாஷ் ராவ் பாத்தீங்கன்னா இவரோட பெற்ற தாய் அப்படிங்கிற ஒரு படத்துல 1953ல பாட வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் தான் 1955ல வெளியான கணவனே கண்கண்ட தெய்வம் படத்துல இடம்பெற்ற எந்த நுள்ளம் துள்ளி விளையாடுது, உன்னை கண் தேடுதே போன்ற பாடல்கள் மூலமா இவங்களோட திறமை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. சிங்களத்துல சுதர்சன் அவரோட இசையில வந்து இவங்க பாடியிருக்காங்க. தென் பல பாடல்களுக்கு ஏராளமான விருதுகளும் இவங்க பெற்றிருக்காங்க. 1969ஆம் ஆண்டு அகில இந்திய பாடகிக்கான பரிசினையும் இவங்க பெற்றிருக்காங்க. இதுக்கிடையில 1957ஆம் ஆண்டு டாக்டர் மோகன் ராவ் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஜெய் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு சன்னும் இருக்கிறாரு. 1960 ஸ்டார்டிங்ல இவங்க ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்காங்க. சீதா அப்படிங்கிற படம் மூலமா தான் மலையாள துறைக்கு இவங்க அறிமுகமா இருக்காங்க. மோஸ்ட்லி அப்ப இருந்த டாப் மியூசிஷியன் எல்லாத்துக்கூடவும் சேர்ந்து இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. 2008ல பி சுசிலா அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை நிறுவி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இவங்க பர்த்டே அப்போ அங்க ஒரு பெரிய லெவல்ல மியூசிக் நிகழ்ச்சி நடத்திட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது அண்ட் பி சுசிலா ட்ரஸ்ட் விருது அப்படிங்கிற விருதும் கிடைச்சிருக்கு. ஜனவரி 28, 2016 கணக்குப்படி 1960ல இருந்து இவங்க 6 லாங்குவேஜ்ல கிட்டத்தட்ட 17,000க்கும் மேற்பட்ட தனி அண்ட் டுயட் சாங்ஸ் பாடியிருக்கிறதா சொல்றாங்க. பெரும்பாலும் இங்க இந்திய மொழியில சாங்ஸ் பாடியதுக்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகம் அண்ட் ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா இவங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. தெலுங்குல 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. 3 தேசிய விருது வாங்கியிருக்காங்க. தமிழ்ல 6,000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களையும் இவங்க பாடியிருக்காங்க. 1000 டுயட் சாங் பாடியிருக்காங்க. MSV அவர்களோட இசையில மட்டும் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட சாங்ஸ் வந்து இவங்க பாடியிருக்காங்க. தமிழ்ல 2 முறை வந்து தேசிய விருதும் வாங்கியிருக்காங்க. கன்னடத்துல 5000 பாடல்களும், மலையாளத்துல 1200 பாடல்களையும் இவங்க பாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிற மொழி பாடல்களையும் இவங்க பாடியிருக்காங்க. 1979ல தமிழக அரசின் கலைமாமணி அவார்டும், 2008ல
பத்மபூஷன் விருதும் இவங்க பெற்றிருக்காங்க. கடைசியா தமிழ்ல 2008ல வெளியான சில நேரங்களில் அப்படிங்கிற திரைப்படத்துல வந்து பொட்டு வைத்த அப்படிங்கிற ஒரு சாங் மட்டும் இவங்க பாடியிருக்காங்க. இப்போ பிரசன்ட்ல சினி இண்டஸ்ட்ரி இவங்களோட ஆக்டிவ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. பாடகி சித்ரா அவர்கள் பத்தி தாங்க நம்ம அடுத்து பார்க்க போறோம். இவங்க ஜூலை 27, 1963 திருவனந்தபுரம் கேரளால தான் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன குயில் சித்ரா அண்ட் இசைக்குயில் சித்ரா அப்படிங்கிற ஒரு செல்ல பேரும் சினிமா துறையில இருக்கு. இவங்களோட மியூசிக் லைஃப் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு 5 வயசா இருக்கும் போதே அகில இந்திய வானிலை ஒளிபரப்பிய சங்கீத ரூபகத்துல வந்து ஒரு சில பாடல் வரிகள் பாடியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பேராசிரியர் ஓமனக்குட்டி அவங்க கிட்ட இசை கத்துட்டு இருந்திருக்காங்க. ஓமனக்குட்டியோட சகோதரர் MG ராதாகிருஷ்ணன் வந்து திரைத்துறையில ஒரு புது சிங்கரை அறிமுகம் செய்யும் முயற்சியில வந்து இருந்திருக்கிறாரு. அந்த டைம்ல தான் ஓமனக்குட்டி இவங்களோட பேரை சொல்லியிருக்காங்க. அவர் மூலமா தான் இவங்க சினிமா துறைக்கு அறிமுகமாயிருக்காங்க. இவங்க ஸ்கூல் முடிக்க போற டைம்லயே KJ யேசுதாஸ் அவர்களோட சேர்ந்து பாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இவங்களோட முதல் திரைப்பட பாடல் வெளிவரத்துக்கு முன்னாடியே அந்த சாங் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் யேசுதாஸ் அவர்களோட சேர்ந்து நிறைய ஸ்டேஜ் ஷோல இவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இசைஞானி இளையராஜா இசையில நீதானே அந்த குயில் அப்படிங்கிற திரைப்படத்துல பூஜைக்கேத்த பூவிது அப்படிங்கிற ஒரு சாங் வந்து இவங்க பாடியிருந்தாங்க. இந்த சாங் மூலமா இவங்க ரொம்பவே பிரபலமாயிருக்காங்க. இதை தொடர்ந்து சிந்து பைரவி அப்படிங்கிற ஒரு படத்துல 400 சிந்து காவடு சிந்து அப்படிங்கிற ஒரு படத்துக்காக தேசிய விருதும் பெற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்க. சித்ராவின் திறமையை வெளியில கொண்டு வந்ததுல வந்து இசைஞானி இளையராஜாவின் பங்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சித்ரா அவர்கள் பாத்தீங்கன்னா 1985 அண்ட் 86ல கங்கை அமரன் அவர்களோட சேர்ந்து நிறைய ஹிட் சாங்ஸ் பாடியிருக்காங்க. தென் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ஆகியோரோட சேர்ந்து இவங்க அதிக பாடல் பாடியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெலுங்கு ஹிந்தியில அதிகமா சாங்ஸ் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட தாய்மொழி மலையாளத்துல வந்து பக்தி பாடல்கள் இவங்க ரொம்பவே அதிகமா பாடியிருக்காங்க. இவங்க என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற 4 மொழிகளிலும் மாநில விருதுகள் பெற்றிருக்காங்க. 12 முறை வந்து கேரளா மாநில விருதும் 6 முறை ஆந்திர மாநில நந்தி விருதும் பெற்றிருக்காங்க. தென் 2 முறை வந்து கர்நாடக மாநில விருதும் 4 முறை தமிழ்நாடு மாநில விருதும் இவங்க வாங்கியிருக்காங்க. 1995ல வந்து கலைமாமணி அவார்ட் கூட இவங்க வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க 12,000க்கும் மேற்பட்ட சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க. 2005 மார்ச் 28ல ராஷ்டிரபதி பவன்ல வந்து APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களிடமிருந்து பத்மஸ்ரீ அவார்டு இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களோட பர்சனலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க விஜய் சங்கர் அப்படிங்கிறவங்க வந்து மேரேஜ் பண்ணிருக்காங்க. மேரேஜ் ஆகி 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நந்தனா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் பிறந்திருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஏப்ரல் 14, 2011ல துபாயில செயற்கை நீச்சல் குளத்துல ஏற்பட்ட ஒரு விபத்துல வந்து அந்த பொண்ணும் இறந்துட்டாங்க. இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோல ஜட்ஜா இவங்க வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த சிங்கர்ஸ்ல உங்களோட ஃபேவரட் சிங்கர் யாரு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க பாடின சாங்ல உங்களுக்கு எந்த சாங் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.